ஒரு ஹியூஜ் யூனிவர்சிட்டியில் ஸ்டால் போட போகிறோம். கூப்பிட்ருக்கேன், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்க வாங்கிட்டு. அதனால கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. இப்படி பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் அந்த ப்ரௌனி ஆகட்டும், அந்த கேக் வந்து சாஃப்டாக இருக்கும். இல்லை முன்னாடி கூட ஹெல்ப்புக்கு டேடி இருந்தார். இப்போ வந்து நானாக தான் எல்லாமே பண்ணி ஆகணும். ஹாய், திஸ் இஸ் கண்மணி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கண்மணியின் கடிதங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹியூஜ் யூனிவர்சிட்டியில் ஸ்டால் போட போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன், அது கூடவே அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மைண்டில் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சு அப்படியே போயிட்டுருக்கேன். ஸோ அது ஹோப்ஃபுல்லி ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும். மண்டே தான் ஸ்டால். சண்டேலேருந்தே வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து டைம் இப்போ வந்து 6 o'clock ஆக போகுது. அதுக்குள்ளே ஒரு நமக்கு ஹோல் நைட் இருக்குது. அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் பண்ண முடியுதோ அதெல்லாம் பண்ணிடலாம். இப்போ ஒரு சின்ன டீ பிரேக், அதை குடிச்சிட்டு எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வென்யூ எங்கே அப்படிங்கிறதே சொல்லலை. இல்லை, ஸோ எஸ்ஆர்எம் காலேஜில் ப்ரௌனி ஸ்டால், அது கூடவே வந்துட்டு விவே ஸ்டாலுமே இருக்க போகுது. விவே ஸ்டால் அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அக்காவே பார்த்துப்பாங்க. இதுக்கு வந்து நான் மட்டும் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே குவாலிட்டியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். பட்டர், சாக்லேட் எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்கும். டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். உங்களோட பெஸ்ட் மூமெண்ட்ஸை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக ப்ரௌனீஸ், குக்கீஸ், கேக் இந்த மாதிரி எல்லா பேஸ்ட்ரீஸும் நாங்கள் ஸ்பெஷலாக உங்களுக்காக பண்ணித்தரோம். டைம் வந்து ஒரு 6:30 ஆயிடுச்சு. நினச்ச மாதிரி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே சுகர் அண்ட் மைதாவை வந்து மெஷர் பண்ணி வச்சிட்ருக்கேன். இன்றைக்கான அசிஸ்டண்ட் இவங்க தான். ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் நான் கூப்பிட்ருக்கேன், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்க வாங்கிட்டு. அதனால கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. ஹாய் சொல்லிடு. ஹாய். நான் பேக் பண்ணுற எல்லா ப்ரௌனீஸ், கேக்ஸ், குக்கீஸ் எல்லாமே குட் குவாலிட்டியில் ரொம்பவே டேஸ்ட்டாக செஞ்சிட்ருக்கேன். எப்போவுமே அம்மா தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்கி அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால டேடி வந்து ஓரளவு அவரால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்புமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுன்னு இல்லை, எனக்கு பிடிச்சி நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஹோல் ஃபேமிலியுமே எல்லாத்துக்குமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதை நினச்சி நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். பிளஸ்டாக இருக்கும். பேட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் இதில் வந்து மைதா மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியது தான். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க மைதா ஆகட்டும், பட்டர், சாக்லேட், சுகர் எல்லாமே வந்து குவாலிட்டியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸு, அப்புறமா வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் எப்படி பண்ணுவேனோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம பேக்கிங்க்குனே வந்துட்டு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட். அதில் தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, அப்போ தான் அந்த ப்ரௌனி ஆகட்டும், அந்த கேக் வந்து சாஃப்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப ஹார்டாக டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் வந்து ப்ரௌனி வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ அது பேக் ஆகி வரத்துக்குள்ளே நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து
2 ட்ரெஸ்லிஷஸ் யோசிச்சு வச்சுருக்கேன். ஒன்று வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவர், இன்னொன்று வந்து பாதாம் ஃப்ளேவர். அதுக்கு வந்து தனித்தனியாக பேட்டரை பிரித்து நம்ம வந்து செஞ்சு வைக்கணும். அதுக்குள்ளே வந்து ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேக் டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பிகாஸ் ஃபஸ்ட்டு இது தானே பண்ணுறேன், ப்ரௌனி பண்ணுறேன். அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ரெசிபி பண்ணுறப்போ ஓகே ஒரு நர்வஸாக இருக்காது. பட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. போக போக சரியாயிரும்னு நினைக்கிறேன். நம்மளோட ப்ரௌனி வந்து கிரிங்கிள் டாப்போட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் அப்படியே கூல் டவுன் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா முன்னாடி கூட ஹெல்ப்புக்கு டேடி இருந்தார். இப்போ வந்து நானாக தான் எல்லாமே பண்ணி ஆகணும். ஸோ இன்னொருத்தரை ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே ஆளாக வந்து பேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இவ்வளோ நேரம் ஹெல்ப்புக்கு டேடி இருந்தாங்க, அதனால எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி இப்போது டைம் வந்து 11:00 ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் என்னென்ன ரெடி ஆகியிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ப்ரௌனி பண்ணது, அதுக்கப்புறமா ரோஸ் ட்ரெஸ்லிஷியஸ், அதுக்கப்புறம் வந்து பாதாம் ட்ரெஸ்லிஷியஸ், இதுக்கப்புறம் கப் கேக், மஃபின்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே தான் வந்து ஒன்று ஒன்றா பண்ணணும். அதுக்கு முன்னாடி ரோஸ் மில்க் அப்புறமா பாதாம் மில்க் அதுவுமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கப் கேக் மஃபின்கான பேட்டரும் ரெடி பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணி பேக் பண்ணிடுவேன். மஃபின்ஸ் வந்து ஸ்ட்ராபெரி ஃபில்லிங், அது கூடவே கப் கேக் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர்லையும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். டோட்டல் வந்து 3 டேஸ் ஸ்டால் புக் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட் டேக்கான ஸ்டாக் எல்லாமே நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ நான் நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு நான் நாளைக்கு ஈவினிங் இல்லை ஆஃப்டர்நூன் போல் வந்து கூட நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஸோ எப்படி போகுது அப்படின்னு தெரியல. எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ இப்போ மணி வந்து 2:00 2 1 1:30 இப்போது டைம் வந்து 1:30 ஆகிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு எனர்ஜெட்டிக்காக எழுந்திரிக்கலாம். மார்னிங்கே வந்துட்டு ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. நாங்கள் 7:00 வந்து இங்கேருந்து கிளம்பணும்னு நினச்சோம். பட் ஆனால் வந்து எந்திரிச்சதே 7:00 தான். ஹரிபரியாக எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கோம். கேப் புக் பண்ணிக்க, கேப் வந்ததும் நாங்கள் கிளம்பிடுவோம். நாங்கள் அங்கே ஒரு 9:00 போல் ரீச் ஆகிருப்போம். 9:30க்கு ஷார்ப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. போனதுமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அங்கே எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணலை. ஸோ ஒரு டேபிள் இல்லை. ஆக்சுவலி இந்த செட்டப்புமே அவங்க வந்து ஒரு கேனோப்பி மாதிரி தருவாங்க அப்படிங்கிறத தான் நினச்சிருந்தோம். ஒரு ஒரு தகரத்தை செட் பண்ணி கொடுத்தது அது ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய அங்கே வீடியோ கிளிப்பிங் எடுக்க முடியல. நான் மட்டும்தான் சோலோவாக பார்த்துட்டு இருந்தேன். அக்கா வந்து விவே ஸ்டாலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால அங்கே இருந்த பீப்புள் எல்லாருமே ரொம்ப நல்லாவே ட்ரீட் பண்ணாங்க. ரொம்ப லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்து சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அகெயின் வாங்கி வீட்டுக்குமே எடுத்துகிட்டு போனாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே மனசுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய்.